உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. சேலம் ஜோதிட ஆராய்ச்சி 18வது கருத்தரங்கத்துக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த மீட்டிங்கில் நம்ம சங்க தலைவர் அஸ்ட்ரோ சந்திரகுமார் அவர்கள் திருமண யோகத்தை பற்றி நமக்கு விளக்கமாக சொல்லி புரிய வைக்க இருக்கிறார். மிக கவனமாக கேட்டு பயன்பெறுங்கள். அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியினுடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய 18வது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சியில் இப்போது திருமண யோகம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். 1980 திருமண யோகம்ங்கிற தலைப்பில் அபயானந்தா அப்படிங்கிற ஒரு ஜோதிடர் ஒரு நூலை இயற்றினார். அந்த நூலை நான் ரொம்ப பழைய நூலாக தான் எனக்கு கிடைச்சிது. அந்த புக்கை படித்த பின்னால் அதுலேருந்து நிறைய விஷயங்கள் பயனுள்ளதாக இருந்துச்சு. அது நான் பார்த்த ஜாதகங்களை ஒப்பிட்டு பார்த்து நடைமுறைக்கு சரியாக வந்த சில பாயிண்ட்ஸை மட்டும் தொகுத்து உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். இது நான் நிறையா தேர்வு செய்து எடுத்த விதிகளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சாஸ்திரத்தில் 12 லக்னத்துக்கும் அந்த நூல் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் நான் எல்லா லக்னத்துக்கும் பொதுவாக வரக்கூடிய சில அம்சங்களை மட்டும் இந்த கட்டுரைக்கு எடுத்துக்கிட்டேன். சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு இளமையில் திருமணம் நடக்கும். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா திருமணம் தாமதம் ஆகிட்டு இருக்குது, திருமணம் தடங்கள் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நேயர்கள் அதிகமாயிட்டாங்க. ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற சமூக சூழல்ல திருமணம் சார்ந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய இருக்கு. அதுக்கு ஜோதிட ரீதியாக என்ன தீர்வு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுக்கும்போது அது இன்றைய உலகத்துக்கு பயனுள்ளதா இருக்கும். அப்படிங்கிறதால தான் திருமண யோகங்கிற டாபிக்ல அந்த நூல்கள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணினேன். நான் பார்த்த நிறைய ஜாதகங்கள் மாடல் ஜாதகம்லாம் வச்சிருக்கேன். அதுல இருந்து பயனுள்ளதா அனுபவத்துல சரியா வரக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் இப்போ கொடுக்குறேன். சுக்கிரனும் சூரியனும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருந்தாவே அந்த மாதிரி அந்த கிரக நிலை சீக்கிரமா திருமணம் அமையக்கூடிய யோகத்தை கொடுக்குது. லக்னாதிபதி 7ஆம் அதிபதி, இந்த 2 கிரகமும் ஒருவருக்கொருவர் முன்பின் ராசிகளில் நின்று இருந்தாலும் சேர்ந்திருந்தாலும், அதாவது லக்னாதிபதி 7ஆம் அதிபதி இவங்க 2 பேரும் ஒரே ராசியில சேர்ந்து நின்னாலும், முன்பின் ராசியை அடுத்தடுத்த ராசிகளை நின்னாலும், அதை பக்கத்து ராசியில நின்னாலும் அவங்களுக்கு வாலிபத்தில திருமணம் நடக்கும். லக்னத்துக்கு 7இல் வலிமையான சுபகிரகம் நின்றால் வாலிபத்தில் திருமணம். லக்னத்துக்கு 7ஆம் ராசியில வலிமையான சுபகிரகம், அந்த கிரகம் வலுத்து இருக்கணும், ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ இருந்து அவங்க சுபகிரகமாகவும் இருக்கணும். அப்படி இருந்துட்டாலும் அவங்களுக்கு வாலிபத்திலே இளமையில் திருமணம் நடக்கும். ஒரு ஜாதத்துல சுபர் அப்படின்னு சொன்னா 1, 5, 9ஆம் அதிபதிகள் தான் சுபர். இந்த சுபரு இன்னொரு சுபருடைய சம்பந்தம் பெற்றிருக்கணும். ஒரு சுபர் இன்னொரு சுபருடைய சம்பந்தம், அதாவது இன்னொரு சுபரால் பார்க்கப்பட்டோ இன்னொரு சுபருடைய நட்சத்திர காலிலேயே நின்றுட்டாங்கன்னா அந்த 2 கிரகம் சம்பந்தப்பட்டதுன்னு அர்த்தம். சேர்க்கையை பார்வை சாரம் வாங்குறது இதெல்லாம் அந்த கிரகத்தினுடைய சம்பந்தம். ஒரு சுபகிரகம் இன்னொரு சுபகிரகத்தினுடைய சம்பந்தம் பெற்று லக்னத்துக்கு 2இல் நின்றால் வாலிபத்தில் திருமணம் நடக்கும். 1, 2, 7ஆம் அதிபதிகள் ஆட்சி பெற்றால் வாலிபத்தில் திருமணம் நடக்கும். லக்னத்திற்கு 7ஆம் ராசியை லக்னாதிபதி கடக்கும் போது திருமணம் நடக்கும். இது திருமணம் நடக்கக்கூடிய காலத்தை நிர்ணயிக்கிறதுக்கு இந்த சூத்திரம் பயன்படும். லக்னத்திற்கு 7ஆம் ராசியை, லக்னத்துக்கு 7ஆம் இடம் இருக்குது அல்லவா, 7ஆம் இடத்தை இந்த லக்னாதிபதி கோச்சர ரீதியா கடந்து வரும்போது அந்த ஜாதகருக்கு திருமணம் கூடும். அடுத்தது 7ஆம் அதிபதி நின்ற வீடு அல்லது அதன் திரிகோண ராசிகளில் குரு சஞ்சரிக்கும் காலத்தில் திருமணம் நடக்கும். 7ஆம் அதிபதி நின்ற வீடு அதனுடைய திரிகோண ராசி 1, 5, 9, அந்த 7ஆம் ராசி, அந்த 7ஆம் அதிபதி நின்ற வீட்டுக்கு அந்த 1, 5, 9ஆம் இடங்கள்ல குரு சஞ்சரிக்கும் காலங்கள்ல திருமணம் நடக்கும். அடுத்தது லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் கோச்சாரப்படி எதிராக சந்திக்கும் போது திருமணம் நடக்கும். அடுத்தது ராகு தசையோ ராகு புத்தியோ ராகு அந்தரமோ நடக்கும்போது திருமணம் நிகழும். இந்த ஒரு பாயிண்ட்ஸை எல்லா திசைக்கும் பொருந்தும். என்ன திசையா இருந்தாலும் சரி, அந்த திசையில ராகு புத்தி திருமணத்தை கூட்டி வைக்கும்.
எப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது பல பேர் கூடி ஆசீர்வாதம் பண்றதுதான் திருமணம். இந்த பல பேர் கூடுறதையே காட்டுறதுதான் ராகு. ராகுனாவே ஒரு பிரபல்யம், பிரம்மாண்டம். இப்ப திருமணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பல பேர் கல்யாணம் பண்ணும் போது ஆசீர்வாதம் பண்றாங்க அல்லவா, பல பேர் கூடி தானே ஒரு கல்யாணத்தை நிகழ்த்துறோம். இப்ப ஒரு பெண்ணும் ஒரு மாப்பிள்ளை மட்டும் தனியா போய் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. இங்க திருமணம் அப்படிங்கிறது எப்படின்னா பல பேரோட ஆசீர்வாதம் வாங்குறது. அதுக்கு ராகு தான் காரகத்துவம். ராகுனாவே கூட்டம், சேர்க்கை, பிரபல்யம் அதெல்லாம் காட்டக்கூடியது. அப்படிங்கும்போது ராகு திசையோ, ராகு புத்தியோ, ராகு அந்தரமோ நடந்துச்சுன்னா அந்த நேரத்துல திருமணம் நடக்கும். லக்கினாதிபதி 7ஆம் அதிபதியின் சாரமோ பார்வையோ சேர்க்கையோ பெற்றிருந்தால் அவருக்கு கணவன் மனைவிடைய அந்யோன்ய பாசம் இருக்கும். அடுத்தது 7ல் எவரேனும் சுப கிரகமாக இருந்து, லக்கின சுபகிரகங்கள் யாராவது 7ல இருந்து 7ஆம் அதிபதி அவரை பார்த்திருந்தால், சுபகிரகம் 7ல நிக்கணும், 7ஆம் அதிபதி எங்க இருந்தாவது அதை பார்க்கணும். அப்படி பார்த்துட்டாங்கன்னா அந்த இருவருடைய தசாவோ புத்தியோ அந்தரமோ நடக்கக்கூடிய காலங்களில் திருமணம் கூடும். அப்ப 7ஆம் இடத்தோட சுபருடைய சம்பந்தம் வந்துடுது. அந்த பாவத்தை 7ஆம் அதிபதி பார்க்கும்போது அந்த யோகம் கூடியிருது. அடுத்தது ராகு பார்வை பெற்ற கிரகம் சுக்கிரனை பார்த்தால், ராகு பார்வை பெற்ற கிரகம் சுக்கிரனை பார்த்தால் காதல் மோகம் அதிகம் உண்டு. ஏதேனும் நீச கிரகத்துடன் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் இல்லற சுகம் கெடும். எந்த கிரகமா இருந்தாலும் சரி, ஒரு நீச்ச கிரகம் சுக்கிரனோட சேர்ந்திருந்தாவே அது கலசர தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு இல்லற வாழ்க்கையில சில பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்ததா ரிஷபத்தில் ராகு நின்றால் இல்லற சுகம் கெடும். ரிஷப ராசியில ராகு நிக்கிறார். அப்போ 1.5 வருஷத்துக்கு ரிஷபத்துல ராகு நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 1.5 வருஷம் இருக்கிற எல்லா ஜாதத்துக்கும் அந்த மாதிரி வரும். இதுல என்ன ஒரு விதி விலக்குன்னா, அந்த ராகு நின்ற நட்சத்திர அதிபதி கெட்டு இருந்தா இந்த தோஷம் பாதிக்காது. இப்ப ரிஷபம் அப்படிங்கும் போது பார்த்தோம்னா கிருத்திகையில இருப்பாரு, ரோகிணியில இருப்பாரு, மிருகசீரிஷத்துல நிற்பாரு. அப்ப அந்த நட்சத்திர அதிபதியாகிய சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ அவங்க கெட்டு இருந்தாங்கன்னா அப்ப இந்த ராகு பாதிக்கிறது இல்லை. ஆனா அவங்க வலுத்து இருந்தாங்கன்னா அப்ப இந்த ராகு எதனாலன்னா, ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனுடைய வீட்டுல ராகு நீச்சம் பெற்றாருன்னா அங்க தோஷத்தன்மை அதிகமாயிடும். அப்ப அது திருமண தோஷத்தை கொடுக்குது. இதே போல துலாத்துல ராகு நிற்கும் போது, ஏன்னா அதுவும் சுக்கிரன் வீடு தானே, ரிஷபம் போலவே துலாமும் சுக்கிரன் வீடு. அந்த துலாத்துல ராகு நின்றால் இல்லற சுகம் உண்டு. ஏன்னா அங்க ராகு நட்புல தான் இருக்கிறாரு. மேல ரிஷபத்துல நீச்சமாகிறாரு. அது ஒரு நல்ல ஒரு யோகமா அமையுது. ஆனா அப்ப நட்சத்திர அதிபதி கெடக்கூடாது. அங்க சித்திரை சுவாதி விசாகத்துல இருப்பார் அல்லவா, ராகு துலாத்துல இருக்கும்போது. அப்ப நட்சத்திர அதிபதி பலமா இருக்கணும். குரு ராகு சேர்க்கை குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் ராகு சேர்க்கை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் கொடுக்கும். 7ல் சூரியன் செவ்வாய் சந்திரன் கூடில் வாழ்க்கை பாதிக்கும். 7ஆம் வீட்டுல சூரியன் செவ்வாய் சந்திரனும் சேர்ந்துட்டா அது பாதிப்பு தான் செய்யுது. சூரியன் செவ்வாய் 7ல் நின்று இவர்களின் நட்சத்திர அதிபதி 1, 5, 9ல் நின்றால் பாதிப்பில்லை. பெரும்பாலும் 7ல சூரியன் செவ்வாய் நிக்கிறது ஒரு கடுமையான தோஷமா அதை சொல்லுவாங்கல்ல. அப்ப என்ன பண்ணும், இந்த சூரியனும் செவ்வாயும் நிக்கிற நட்சத்திர அதிபதி அவங்க லக்கினத்துக்கு 1ஆம் வீட்லயோ 5ஆம் வீட்லயோ 9ஆம் வீட்லயோ நின்றுட்டாங்கன்னா இந்த கிரகங்கள் சுபத்தன்மை அடைஞ்சிடறாங்க. அப்ப அது பாதிக்காது. அது என்ன சொல்லுவாங்கன்னா, சூரியன் செவ்வாய் 7ல் நிக்கிறத வைதவிய யோகம்னு சொல்லுவாங்க. வைதவிய யோகம்னா விதவை அப்படின்னு அர்த்தம். அதனால என்னன்னா சூரியன் செவ்வாய் 7ல இருக்கிறது ரொம்ப கடுமையான பாதிப்பு அப்படின்னு கருதுவோம். ஆனா அந்த கிரகம் 2 பேரே நிற்கக்கூடிய நட்சத்திர அதிபதிகள் 1, 5, 9ஆம் இடங்களை நின்னாங்கன்னா அது அந்த மாதிரி பாதிப்பு கிடையாது, நன்மை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது சனி சுக்கிரன் ஒரே ராசியில் நின்று சுபகிரக பார்வையோ சாரமோ சேர்க்கையோ பெற்றிருந்தால் இல்லற சுகம் உண்டு. சுக்கிரனும் சனியும் ஒரே ராசியில சேர்ந்து நின்றுட்டாங்க. ஆனா அவங்க நிக்கிற நட்சத்திர அதிபதி பார்வை சேர்க்கை இதெல்லாம் நல்ல விதமா அமைஞ்சிட்டா அது நல்ல யோகம்தான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 7ல் நின்ற கிரகத்தின் நட்சத்திர அதிபதி, 7ல எந்த கிரகம் நின்றாலும் சரி, அந்த கிரகம் நின்ற நட்சத்திர அதிபதி திரிகோணத்தில் நின்றால் குபேர சம்பத்துள்ள மனைவி அமைவாள்.
ஏழுல எந்த கிரகம் நின்னாலும் சரி, அந்த கிரகத்தினுடைய நட்சத்திர அதிபதி லக்னத்துக்கு 1, 5, 9ஆம் வீட்டுல நின்னா அவனுக்கு வரக்கூடிய மனைவி ஒரு செல்வாக்கு கொடுக்கக்கூடியவளா வந்து அமைஞ்சிருவாங்க. நல்ல யோகமான மனைவி அமைவாங்க, குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனோ பெண் ஜாதகத்தில் செவ்வாயோ அஸ்தமனமாகி, எப்படின்னா ஆண்களுக்கு வந்து களத்திரக்காரகன் சுக்கிரன், பெண்களுக்கு களத்திரக்காரகன் செவ்வாய். இப்ப ஒரு ஜாதகத்துல களத்திரக்காரகன் அஸ்தமனம் ஆயிட்டார். அப்படி இருக்கும்போது 7வது பாவத்தை பாபர் பார்த்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு. களத்திரக்காரகன் கெட்டுட்டாரு, 7வது பாவத்தை ஒரு பாபர் பார்த்துட்டாரு. அப்ப என்ன போயிருது, கடுமையான களத்திர தோஷத்தை அது உண்டு பண்ணுது. 7ஆம் அதிபதி உச்சம் பெற்று சுக்கிரனுடன் சேர்ந்திருந்தால் பலதாரம் ஏற்படும். ரெண்டு கல்யாணம், 3 கல்யாணம், இது மாதிரி எல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா, சுக்கிரன் வந்து 7ஆம் அதிபதி உச்சம் பெற்றாரு, சுக்கிரன் சேர்ந்துக்கிறாரு. அப்ப என்ன போயிருது, அந்த சுக்கிரனுடைய யோகத்தை வந்து அதிகப்படுத்திடும். அதே சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கிறைய காமத்தை வந்து அதிகப்படுத்தும். ஆனா சுபகிரக சம்பந்தத்தோட இருந்துன்னு அது முறையா போயிடும். சுபகிரக சம்பந்தம் இல்லாம பாபகிரக சம்பந்தம் ஏற்படும் போது அது தாறுமாறா தப்பு தப்பா பண்ணிடும், வந்துருது. 2, 7ஆம் பாவகத்தில் பாபகிரக சம்பந்தம் ஏற்பட்டால் மனைவியின் ஆயுளை பாதிக்கும். அதாவது 2ல ஒரு பாபகிரகம், 7லயும் ஒரு பாபகிரகம், அல்லது 2ல ஒரு நீச்ச கிரகம், 7ல ஒரு நீச்ச கிரகம். 7ஆம் பாவமும் 2ஆம் பாவமும் பலவீனமானா அது மனைவியினுடைய ஆயுளை பாதிக்கும். 7ஆம் அதிபதியின் நட்சத்திர அதிபதி 12ஆம் பாவத்துடன் சம்பந்தப்பட்டால், 7ஆம் அதிபதியின் நட்சத்திர அதிபதி 12வது பாவத்துடன் சம்பந்தப்பட்டால் மனைவி வழியில் அதிக செலவு ஏற்படும். ஒண்ணு மனைவி ஊதாரியா நிறைய செலவு பண்றவளா இருப்பாங்க, இல்லைன்னா மனைவிக்காக அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற விதத்துல நிறைய செலவு பண்ண வேண்டியதா ஏற்படும், நஷ்டம் ஏற்படும். 7ஆம் அதிபதியின் நட்சத்திர அதிபதி 12ஆம் பாவத்துடன் சம்பந்தப்பட்ட மனைவினால அவங்களுக்கு மைனஸ் தான். அதே 7ஆம் அதிபதியின் நட்சத்திர அதிபதி 11வது பாவத்துடன் சம்பந்தப்பட்டால் மனைவினால் நிறைய லாபம் வரும். அவ வந்த நேரம் காடு வீடு காசு பணம் செல்வாக்கு 12க்கு வந்தா மைனஸ் போயிருது, 11க்கு வந்தா பிளஸ் ஆயிருது. இது வந்து 7வது அதிபதியை விடவும் அவர் நின்ற நட்சத்திர அதிபதி தான் இந்த யோகம் கிடைக்கும். ஆமா, 7ல யார் இருந்தாலும் 7ஆம் அதிபதி எங்க இருந்தாலும் சரி, அவர் நின்ற நட்சத்திர அதிபதி 11ஓட சம்பந்தமா 12ஓட சம்பந்தமானு பாத்துக்கணும். இதுல ஒரு சூக்ஷமா இருக்குதுங்கப்பா. இப்போ ஒரு அதிபதி எடுத்துக்கிறோம், இப்போ 5வது பாவம்னாலும் எடுத்துக்கோங்க, 7வது பாவம் எடுத்தாலும் சரி, ஒரு ராசியினுடைய அதிபதியை விடவும் அந்த அதிபதியுடைய நட்சத்திர அதிபதி தான் அந்த வேலையவே செய்ய போறாருன்னு அர்த்தம். அடுத்தது 7ஆம் அதிபதியுடன் சனியோ ராகுவோ கேதுவோ கூடியிருந்து அவர்களின் நட்சத்திர அதிபதி 8ல் நின்றால் தாமத திருமணம். கூட சொல்லலாம். சனி சம்பந்தப்பட்டார். 7ஆம் அதிபதியுடைய சனியோ ராகுவோ கேதுவோ கூடிடுறாங்க, அங்கேயே அந்த 7வது பாவம் ஒரு அடி வாங்குது. அவர் நின்ற நட்சத்திர அதிபதி 8க்கே போயிடுறாரு, அது அடி பெரிய அடியாவா விழுவும். அப்ப என்ன பேர் தான், கல்யாணமே அமையலைங்க, பொண்ணு பாக்குறாங்க, 50 பொண்ணு பார்த்தோம், 100 பொண்ணு பார்த்துட்டோம், இன்னமும் செட் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கும் போது என்னன்னா, இது 2 விதத்துல வந்து அந்த 7வது பாவம் வந்து பலவீனம் ஆயிடுது. இதை நம்ம கருத்தில் கொண்டு பார்க்கணும். லக்னத்திலோ 7லோ செவ்வாய் இருந்து 2லோ 8லோ சூரியன் இருந்தால் குடும்ப வாழ்வில் பிரச்சனை இருக்கும். கிட்டத்தட்ட அஸ்தங்கம் மாதிரி எடுத்துக்கலாமா? இந்த பாயிண்ட் வந்து அந்த வைதவிய யோகத்தோட ஒட்டுன மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா. எப்படின்னு வச்சுக்காங்க, இது பாருங்க, லக்னத்திலேயோ 7லயோ, இப்ப லக்னத்துல இருந்தா 7 பார்க்கும், 7ல இருந்தா லக்னத்தை பார்க்கும். அந்த இடத்துல 1 7ஓட செவ்வாயை வச்சுக்கோ. அடுத்தது 2லோ 8லோ, 2ல இருந்தா 8 பார்க்கும், 8ல இருந்தா 2 பார்க்கும், அங்க சூரியன் இருக்கிறாரு. அப்ப வந்து 7ல ஒரு செவ்வாயும் 8ல சூரியனும் செயல்படுறாங்க. லக்னத்திலோ 7லோ செவ்வாய் நின்று 2லோ 8லோ சூரியன் நின்றால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும்.
இந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு நான் சில ஜாதகங்கள் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்க கணவன் மனைவி உயிரோடயே இருக்காங்க, ஆனா 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க, அந்யோன்யமா இருக்க மாட்டாங்க. 2 பேருமே வந்து பொம்மையாட்டம் தான் வாழ்றாங்க. அப்பா அம்மா இருக்காங்க. நான் இது இந்த மாதிரி ஜாதகங்கள் வந்து நிறைய ஜாதகங்களை நான் கம்பேர் பண்ணி ஆய்வு செய்து பார்த்துருக்கேன்ப்பா. இருக்காங்க. எப்படின்னா இப்ப 7, 8ல வந்து செவ்வாய் சூரியன் இருக்கிறவங்க விதவையாவே எல்லாரும் ஆகல, ஆனா அவங்க வந்து நல்ல நிம்மதியான தாம்பத்திய வாழ்க்கை இல்லை, சும்மா ஒரு நாடக வாழ்க்கை வாழ்றாங்க. அது மாதிரி நிறைய ஜோடிகளை நான் பார்த்துருக்கேன். இது வந்து குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காங்க. வெளியில இருந்து பாத்தீங்கன்னா எல்லாம் 2 பேரும் ஒட்டுக்கா கல்யாணத்துக்கு போவாங்க, விசேஷத்துக்கு போவாங்க. ஆனா மனசளவுல வந்து 2 பேரும் ஒட்டி இருக்க மாட்டாங்க. சும்மா பேருக்கு மட்டும், வெளி உலகத்துக்கு மட்டும்தான் அவங்க புருஷன் பொண்டாட்டி மாதிரி காட்டிக்குவாங்க. அவனா அப்படி வாழல. இதெல்லாம் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஆமாங்கன்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு பாபகிரக சம்பந்தம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, அது முடிச்சிடும். சுபகிரக சம்பந்தம் இருக்கும்போது இருப்பாங்க, ஆனா மனசுல வந்து கவலையோட வாழ்வாங்க. 7ஆம் அதிபதி பலம் குன்றி இருந்து அவரின் நட்சத்திர அதிபதி 8ல் இருந்தால் தாமத திருமணம். இந்த லேட் மேரேஜுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. நிறைய நீங்க அதை தெரிஞ்சுக்க. எதனாலன்னா லேட் மேரேஜ் ஜாதகத்தை நிறைய நம்ம பார்ப்போம். இதுக்கு எந்த விதி இந்த ஜாதகத்துல இருந்து அதை செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உணர்த்தணும்னா அவங்க அதுக்குண்டான ஒரு முயற்சி எடுப்பாங்க. இதே 7ஆம் அதிபதி பலம் குன்றி இருந்து அவரின் நட்சத்திர அதிபதி 6ல் இருந்தால் குடும்பத்தில் கலகம் இருக்கும். 7ஆம் அதிபதி பலம் குன்றி இருந்து அவருடைய நட்சத்திர அதிபதி 12ல் இருந்தால் வாழ்க்கை கெடும். அது இந்த டைவர்ஸ் ஆகிற ஜாதகம்லாம் இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு. 7ஆம் அதிபதி பலம் குன்றி இருந்து அவர் நின்ற நட்சத்திர அதிபதி 12க்கு போயிருச்சுன்னு வச்சுங்க, அந்த வாழ்க்கை வந்து முறிஞ்சு போயிருது. இதே 6, 8ஓட இருந்ததுன்னு வச்சுங்க, சண்டை சச்சரவோட இருக்கும். சுக்கிரன் சந்திரனின் சாரம் பெற்று ராகுவால் பார்க்கப்பட்டால் ரகசிய உறவு இருக்கும். சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்தாவே அங்க கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். அதோட ராகு சம்பந்தம் ஏற்பட்டுட்டா அது ரகசிய உறவுக்கு கொண்டு வந்துடும். இது நிறைய பாயிண்ட்ஸ் பார்க்கணும். ஏன்னா அந்த 9 நவகிரகங்களையுமே திருட்டு புத்தி உள்ள கிரகம் சந்திரன் தான். சுக்கிரனோட சந்திரன் சம்பந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, திருட்டு புத்தி வரும். ராகு வந்ததுன்னு வச்சுங்க, அதனால விபரீதமா பண்ண வச்சிரும். பல இடங்கள்ல பண்ண வச்சிரும். அது சுக்கிரன் சந்திரன் சம்பந்தப்படுறவங்க வந்து நிறைய கற்பனை பண்ணுவாங்க, கனவு காணுவாங்க ஒண்ணுங்களாச்சா. ஆனா ராகு சம்பந்தம் இல்லாம இருக்கும்போது அது கனவோடய போயிடும், கற்பனையோட போயிடும். ராகு சம்பந்தம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்து அவர்களுடன் சனியோ கேதுவோ சம்பந்தப்பட்டால் அவர்களுக்கு மர்ம நோய்கள், மர்ம ஸ்தானங்கள்லயும் நோய் இருக்கும், அல்லது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நோய் இருக்கும், மர்ம நோய்கள் இருக்கும். அவங்க வந்து வெளியில சொல்லிக்காம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. பெர்சனலா வந்து டாக்டர்கிட்டயோ ஜோசியிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, பட் ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க. அடுத்ததா சுக்கிரனுடன் சனி சேர்ந்திருந்து லக்கின சுபர்கள் இவர்களுடன் சம்பந்தப்பட்டால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகம் தான். அதனால வந்து சுக்கிரன் வந்து சனியினோட சேர்க்கையினால அதிகமா பாதிக்கப்பட மாட்டார். அதோட ஒரு லக்கின சுப கிரகங்களை சம்மந்தப்பட்டுட்டாங்கன்னு வச்சுங்க, அது நல்ல கௌரவமான அந்தஸ்தான வாழ்க்கையை கொடுக்கும், மன மகிழ்ச்சியோட வாழ்க்கையை நடத்துவாங்க. அப்படிங்கிற இது இந்த மாசத்துக்காக நான் தொகுத்துட்டு வந்த செய்தியை நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நீங்களும் இது நிறைய ஜாதகங்களை இதை ஆய்வு செய்யுங்க அப்படிங்கிற தகவலை சொல்லி இந்த பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். தலைவர் சந்திரகுமார் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போட்டிருக்கிறேன்.